ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். விசேஷமாக இத்தனை நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நான் திருச்சபைக்கு சர்ச்சுக்கு வந்து உங்கள் முன்பாக பேசுவது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களும் திருச்சபையில் ஆராதிக்கும்படியாக அந்த காரியங்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அது ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப கிட்டதாக இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, நீங்களும் ஒரு நாள் இங்கே ஆராதிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நாம் இருக்கிற இடத்துல நாம் இப்பொழுது ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், ஒரு சிறந்தவர். பிரியமானவர்களே, இன்றைக்குரிய நம்ம வேத பாடத்தை நாம் வாசித்து இன்றைக்குரிய அந்த காரியத்தை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். அதுக்கு முன்பாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. லெட் அஸ் ப்ரே. அன்பும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, அருமையான இந்த வேலைக்கான நன்றி சுவாமி. இந்த காலை வேலையில் பிதாவே, இதோ ராஜா உடைய திருச்சமூகத்துக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வேதத்தை கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தரின் மத்தியில் இடைபடுவீராக. நீர் பேசும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தகப்பனே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து கர்த்தாவை நாங்கள் ஆராயவிருக்கின்றோம். எங்களுடைய ஞானம் அல்ல, கர்த்தர் உம்முடைய ஞானத்தை கொடுத்து எங்கள் மத்தியிலே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்ம வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விசேஷமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியம். இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ பிரியமானவர்களே, நேரத்தை காலத்தை நாம் தாமதப்படுத்தாமல் இன்றைக்குரிய அந்த பகுதியை நாம் வாசித்து இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோமாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 5-8 வரை. Matthew chapter 6 verses 5 to 8 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 5-8 வரை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்பதே. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெபத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இன்று இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக ஜெபத்தை குறித்துதான காரியத்தை நம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின இந்த காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் என்று சொன்னால் என்ன? ஜெபத்தை குறித்து அநேக பாடல்கள் நாம் பாடுவோம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம் ஜெயமே அப்படின்ற பாடுவோம். இல்லைன்னா ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா ஜெயம் கிடைக்கும், ஜெபிச்சா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்போதும் சொல்லுவேன். ஜெபமே ஜெயம் என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இல்லை. ஆனால் ஜெபித்தால் ஜெயம் கிடைக்கும். ஆமென். ஜெபிச்சவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இவன் எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது கூட என்ன நடக்குது? மலையை நிப்பாட்டுறாரு, ஜெபத்தில் மலையை வர வைக்கிறாரு. தானியேல் கூட சிங்க கபியில் போடும்பொழுது அவர் 3 வேளை ஜெபித்து இருக்கிறாரு. சிங்கம் அவரை ஒன்றும் செய்ய முடியல. அண்ணால போல ஜெபிக்கிற ஒரு வீராங்கனையை நம்ம பைபிளில் பார்க்க முடியாது. எஸ்தரை போல ஜெபிக்கிறவங்க. அதே போல் அநேக பண்டிதர்கள், அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் ஜெபிக்கிறவங்க பிள்ளைகளை. பிரியமானவர்களே, இயேசுவும் ஜெபித்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் ஜெபித்திருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறாங்க வேதத்தில். ஆனால் இயேசுவும் ஜெபித்திருக்கிறார். விசேஷமாக இயேசு ஜெபிக்கிற அந்த காரியத்தை சீஷர்களும் பார்த்திருக்கிறார்கள். சீஷர்கள் இயேசுவிடம் கேட்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது என்ன? நான் ஏற்கனவே எத்தனையோ பிரசங்கங்களை சொல்லியிருக்கிறேன். ஜெபம் என்றால் என்ன? ஒரு கம்யூனிகேஷன். நாமும் தேவனும் பேசுறது, நாமும் தேவனுக்கிட்ட பேசுறது ஒரு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் என்று சொல்லும் பொழுது என்ன?
இப்போ நான் உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்னும் சாப்பிடலை, இல்லை இந்த ஆராதனை முடிஞ்சிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு பதில் உங்கள்கிட்ட இருந்து வரும். அதுக்கு பேர் என்னது? கம்யூனிகேஷன். பிரியமானவர்களே, மனுஷன் பேசுகிறது அது ஒரு உரையாடல். இப்போ மனிதனும் கடவுள்கிட்ட பேசுகிறது, கடவுள்கிட்ட பேசுகிறது, அந்த உரையாடல் வந்து அது ஜெபமாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு அந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லும் பொழுது இரு வழி. இப்போ நான் பேசுகிறேன், இன்னொருவங்க பேசுகிறாங்க, அதுக்கு பேர் கம்யூனிகேஷனில். அதே போல தான் இப்போ நான் பேசுகிறேன், கடவுளும் பேசணும். இப்போ நானே பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ அது எப்படி இருக்குன்னா மோனோலாக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சைட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க, ஒரு பதிலும் வரல. நல்லா இருக்கீங்களா, எங்கே போனீங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நானே எல்லாமே செஞ்சுக்கிறேன். அது எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? ஸோ சில வேலைகளில் பிரியமானவர்களே, ஜெபம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர்கிட்ட நான் பேசுகிறேன் என்று சொல்லும் பொழுது, அநேக வேலைகளில் பாருங்கள், நம்ம தான் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து ஏதாவது வருதா? சில பேர் சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி வரைக்கும் ஜெபிச்சு என்னான்னு தெரியல, ஒன்றும் நடக்கலை, தடையாகவே இருக்குது. சில வேளைகளில் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணமாக அது நடந்திருக்கும். ஆனால் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக காரியங்களுக்கு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் விட கிடச்சிருக்காது, சரியாக இருந்திருக்காது, எங்கேயோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயோ ஒரு நம்மளுக்கிட்ட ஏதோ ஒரு காரியம் அங்கே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளும் இடைவிடாமல் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில வேளை நான் சொல்லுவேன் சிண்டிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் கேட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். பிரியமானவர்கள், இங்கே விசேஷமாக பாருங்கள், ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர்கள்ட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஜெபம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம நிறைய நேரம் பேசலாம். ஆனால் இப்பொழுது ஜெபம் என்று சொல்லும்பொழுது நாமும் பிதாவும் உறவாடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ பாருங்கள், அண்ட சராசரங்களை உண்டு பண்ண, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனோடு கூட பேசுகிற ஒரு உறவு, தேவனோடு பேசுகிற அந்த ஒரு வல்லமை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இன்னைக்கு தூரமாக இருக்கிறவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், பணத்தை யூஸ் பண்ணணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பணத்தையும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதுக்கு பேர் தான் ஜெபம். புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்டர்நெட் இருக்கிறனால தான் பாருங்கள், இன்டர்நெட் வேலை செய்கிறதுனால தான் நான் இங்கே இருந்து பேசுகிறத நீங்கள் அங்கேருந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அல்லேலூயா! நேரடியாக வந்து செய்ய முடியாட்டியும் இதை நான் சொல்லும்பொழுது நீ அதை கேட்டு நீ அதை செயல்படுறீங்க. இப்போ நேற்று தினத்தில் ஒரு வசனத்தை கொடுத்துருப்பேன், இதை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை படிச்சுட்டு உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த இன்டர்நெட்டும் இல்லை, நீங்கள் காசு கட்டலை, இன்டர்நெட் வேலை செய்யலை, பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவரிடம் பேசுவதற்கு எந்த ஒரு பணத்தையோ இல்லை எந்த ஒரு காரியத்தையும் நான் செலவு பண்ண தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான உறவை ஆண்டவர், அப்படி ஒரு உறவு பாலத்தை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார், ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு. அநேக வேளை ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்ம எதற்காக ஜெபிப்போம்? நம்முடைய தேவைகளுக்காக. 99.9% எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே வீட்டை பார்த்துக்கொள்ளுங்க, வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கொள்ளுங்க, நான் போகிறேன் போக்கியம் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லா காரியங்களுக்காகவும் அப்படி பயங்கரமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே இப்படியா இருக்கணும், நான் அப்படியா போகணும், நான் வாழாகாமல் தலையாகணும், கீழாகாமல் மேலாகணும். ஆண்டவரே நான் சின்ன வீடு வச்சுருக்கேன், எனக்கு பெரிய வீடு வேணும். நான் இப்போ இந்த ஒரு கார் வாங்கியிருக்கேன், அடுத்தது நான் இன்னொரு லெவலுக்கு போகணும், இன்னொரு பெரிய கார் வாங்கணும். ஆண்டவரே 10 பவுன் சங்கிலி வாங்கியிருக்கேன், அடுத்தது 30 பவுன் சங்கிலி வாங்கணும். புரியுதுங்களா? நம்ம முன்னேற்றமான காரியத்திற்காகவே ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பவர் கொடுக்குற ஒரு பவர் ஆனவர்.
புரியுதுங்களா? அவர் டுனாமிஸ் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை செய்கிறவர் என்று சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தெளிவாக சில காரியங்களை நம்ம மத்தியில் சொல்லுகிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே பேசின அந்த காரியத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த 5வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது அழகாக இயேசு சொல்லுகிறார், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அன்றியும் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர் அப்படின்றால் என்ன? ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக இருக்குது, and when you pray do not be like the hypocrites. What is the meaning of hypocrites? மாயக்காரர் என்று சொன்னால் என்ன? அப்படி மாயக்காரன் சொன்னால் அப்படி பெருசாக நினச்சிருவோம். ஆக்சுவல் மீனிங் என்ன தெரியுங்களா? ஆக்டர் ஓ ஆக்ட்ரஸ், நடிகன் நடிகை. ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. எப்படி திரும்ப சொல்கிறாரு? அன்றியும் ஜெபம் பண்ணும்போது நடிக்கிறவனை போல இருக்காத. ஏன்னா மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்நிதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய வேலைகளில் பிரியமானவர்களே, நீ கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது நடிகர்களைப் போலவே காணப்படுகிறது. மற்றவர்கள் பார்க்கும்படி ஜெபிக்க ஆசைப்படுகிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது, வீட்டில் எப்படி ஜெப வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது. ஆனால் சர்ச்சுக்கு இந்த ரொம்ப அந்த பப்ளிக் பிளேஸுக்கு வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை வரும்போது மைக்கை கொடுத்துடணும். எல்லா கையிலையும் எடுத்தாங்கன்னா முடிக்கவே முடியாது. பயங்கரமாக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்குமா தெரியாது. அதனால தான் அழகாக சொல்லுது வேதம் சொல்லுகிறது, இயேசு அழகாக சொல்லுகிறாரு, நீங்கள் நடிக்காதீங்க, நடிக்க வேண்டாம். மாயக்காரரை போல இருக்கானா நடிகரை போல இருக்காதீங்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்நிதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோட முடிஞ்சிச்சு அவங்க பலன். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற காரியம் என்ன? மற்றவங்க மெச்சிக்கணும், என்ன பெரிய ஒரு ஆவிக்குரியவன் என்று அவங்க சொல்லணும் என்ற ஒரு காரியம் தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன் வந்து ஷோ காட்டணும், பந்தா காட்டணும்? ஏன்? மற்றவங்க மெச்சிக்கணும். அப்போ அவங்க பலன் அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் வீட்டில் ஜெபிக்கிறது கிடையாது. வீட்டில் நிறைய பிள்ளைகள் சரியில்லாமல் இருப்பதற்கு காரணமே என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அந்த பெற்றோர்கள். ஏன்னா சில வேளைகள் அந்த பெரியவங்களை பார்த்து தான் அந்த பிள்ளைங்க வளருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கே தெரியும், பாடுறா வீட்டில் ஒரு நாள் கூட அம்மா அப்படி ஜெபிச்சதில்லை, அப்பா ஜெபிச்சதில்லை, சர்ச்சில் போய்ட்டு இப்படி எகிரி குறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தே பெரியவங்களை பார்த்தே பிள்ளைங்க வேறு லெவலுக்கு போயிடுதுங்க. அதனால தான் பாருங்கள், சில வேலைகளில் சில குடும்பத்தை என்ன செய்ய முடியல, நம்ம அடக்கவே முடியல. சில குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்கள். அது காரணம் யார்? நம்ம தான். ஸோ அதனால் வேதம் அழகாக சொல்லுது, நாம் எப்படி ஜெபிக்கணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் நீ ஜெபம் பண்ணால் வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆனால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? வெளியரங்கமாய் ஜெபம் பண்ணுறதுனால எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. அப்போ அந்தரங்கத்தில் நீ அறைய வீட்டுக்குள் புகுந்து நீ தனிப்பட்ட ரீதியில் உன்னுடைய ரிலேஷன்ஷிப் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய உறவு தேவனோடு கூட நன்றாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை. உனக்கு குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை தேடி நீ ஓட மாட்ட. ஏன்னா உன்னோடு கூட தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்படியாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் பேசும்படியாக நீ இருப்பா என்று சொன்னால் உன்னை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் அநேக வேளைகளில் நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்குது? வீட்டில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப வெரி பிஸி, எல்லாத்துலேயும் பிஸி. ஆனால் 7வது நாள் திருச்சபையிலையோ இல்லை ஜெப ஆலயங்களிலோ சந்திகளிலையோ வீதிகளிலோ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடணும். வாங்கய்யா வந்து ஜெபிங்கய்யா அப்படின்னு சொல்லிடணும், மைக்கை கொடுத்துடணும், இல்லைன்னா கோச்சுக்குவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு காரியங்களில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? வெளியரங்கமாய் ஜெபிக்கிறோமா இல்லை ஆண்டவருடைய
பிரசன்னத்தில் நிறைந்து நம்முடைய அறை வீட்டுக்குள் புகுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறை வீட்டுக்குள் புகுந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அன்றி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சில பேர் ஜெபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு ஒரு சோதனை வந்த மாதிரி இருக்கும். ஆரம்பிச்சாங்கன்னா எப்படா முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ரொம்ப நீங்கள் பயங்கரமாக பேசுகிறதுனால உங்கள் ஜெபம் கேட்டுருன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. புரியுதுங்களா? நான் எஸ்டிஎம்மில் படிக்கும்போது, செமினாரி தியாலஜி மலேசியாவில் படிக்கும் பொழுது சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அநேக பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. எல்லாம் வேத கல்லூரியை படித்து கொண்டிருக்கிறவங்க, வேதத்தை படித்து கொண்டு தியாலஜி படித்து கொண்டிருக்கிறவங்க. சில வேலைகள் அந்த சாப்பாட்டு நேரம் வரும்போதுங்க, இந்த டின்னர் டைம், லஞ்ச் டைமில் இந்த அமரும் பொழுது ஒருத்தர் வந்து நின்று ஜெபிச்சான்னு வச்சுங்களேன், நம்ம பசியில் வந்து உட்காருவோம். கைங்க முடிக்காதுங்க ஜெபத்தை. நாங்கள் சில பேர் கொஞ்சம் ராங்கி பிடிச்சவங்க இருப்பாங்க. அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லும் போது முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை அப்படி தான், ஒரு லஞ்ச் டைம், கம்யூனிட்டி லஞ்ச் பிரேஸ் யூனிவர்சிட்டி நடத்தி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அங்கே வயிறு தாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சில வேளைகளில் நம்ம எதற்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கூட நமக்கு தெரியல. நல்லா நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் உன் அறை வீட்டுக்குள் புகுந்து, ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு டைம் இல்லையே. புரியுதுங்களா? நிறைய நினச்சிக்கிறது, கிறிஸ்தவர்களாக நினச்சிக்கிறது எப்படின்னா, திருச்சபையில் அது ஒரு ஏறக்குறைய ஒரு 2 ஹவர் இருக்கும்போது அன்னைக்கு தான் நீங்கள் இன்றைக்கி பண்ணுற ஜெபம் எல்லாம் கேட்டுன்னு நீங்கள் நினச்சிடுறீங்க. ஏன்னா 6 நாளும் நீங்கள் வெரி பிஸி. என்னது 6 நாளும் வெரி பிஸி, வேலை அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்னு அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கிறோம். ஆனால் 7ஆவது நாள் வரும்போது அந்த 2 ஹவருக்கு பார்க்கணுமே நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய ஜெபத்தையும் நம்ம ஆராதிக்கிற ஆராதனையும். பிரியமானவர்களே, இதெல்லாம் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. அழகாக 8வது வசனத்தை சொல்கிறார், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை அழிச்ச ஆண்டவர், நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அறிந்தவர். பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் கிட்ட ஒரு பிள்ளை, அப்பா எனக்கு மீன் வேணும் அப்படின்னு கேட்டா பாம்பை தருவானா? பா எனக்கு அப்பம் வேணும்னு கேட்டால் கல்லை தருவாரா? பா எனக்கு முட்டை வேணும்னு கேட்டால் அவர் தேலை தருவாரா? புரியுதுங்களா? அப்ப அநீதி செய்கிற மனிதனே, அக்கிரமம் செய்கிற ஒரு மனிதனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை தர விரும்பும் பொழுது, நம்மளை உண்டாக்கின தேவன், ஜீவன் கொடுத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய தேவை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அநேக வேலைகளில் ஜெபம் என்று வரும்போது நம்முடைய தேவைகளே சொல்லியே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே புரியுதுங்களா? எரேமியா பார்க்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது. அப்போ நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆண்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கருத்துள்ள ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டும். எலியா தீர்க்கதரிசி அப்படி தான். நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் கருத்துள்ள ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் கருத்து உள்ள ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தை செய்யும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படியாக ஆண்டவர் சொற்படி கேட்டு நடக்கிறவர்களாக நீங்கள் உங்களோட வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதான் பாருங்க, அவர்களைப் போல செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே. எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர். உங்களுடைய தேவை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதில் இருக்கிற தேவைகள், உங்களுடைய வாஞ்சைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு வல்லமையாக உன்னை நடத்த வைப்பார் நீ இருக்கிற தேசத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையானவர். பிரியமானவர்களே,
மேன் இந்த 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 1 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே தான் ஒரு விடை இருக்குது. இவங்க கேட்குற அந்த கேள்விக்கு ஒரு விடை என்னன்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளுங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்று சொல்லி ஒருவன் கேட்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு இங்கே ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கிறது. அந்த வித்தியாசத்தின் மத்தியில் தான், அந்த வித்தியாசத்தை கண்டனால்தான் இவர்களே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசுவோடு 3 வருடங்கள் இருந்திருக்கிறாங்க. 3 வருடம் இருந்து நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு எதற்காக ஜெபித்தார், அவர் என்ன செய்தார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு முன்மாதிரியே இயேசு கிறிஸ்து, நம்மளோட ரோல் மாடலே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எத்தனையோ போதகர்களை பார்த்து, எத்தனையோ ஊழியர்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சில காரியங்கள் எதுவுமே நடக்கிறதில்ல, பல காரியங்களே நடக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி இயேசு கற்பித்த காரியங்களுக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர் நமக்கு நகுமியிலே பாருங்கள் அநேக அற்புதங்களை செய்கிறார். அநேக அற்புதங்களை செய்த பிறகு நிறைய பேர்களுக்கு ஆண்டவர் பிசாசை ஓட்டுறாரு, நோய்களை போக்குறாரு, அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் மத்தியில் விசேஷமாக மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். நேரம் இருக்கும்போது அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். 35ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி ஜெபித்திருக்கிறாரு? சீஷர் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்படி ஜெபிக்கிறது, எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நம்மளும் இதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப முக்கியமாக இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவை தான் நம்மளை ரோல் மாடலாக எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஜெபித்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், இயேசு எப்படி ஜெபிச்சிருக்கிறாரு? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிகாலையில் நான் எப்போதும் நம்ம சபையாருக்கு நான் சொல்லுவேன், அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி. த ஏர்லி மார்னிங். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார்கிட்ட கொடுக்குறோம்? ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். ஸோ ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நாளை, அந்த காரியங்களை நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து தருகிறார். ஏர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது ஏறக்குறைய 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வச்சுக்கும் அந்த காலகட்டம். பாருங்கள், அதுக்கு முன்பாக அநேக அற்புதங்கள், வெரி பிஸி. அந்த முழு அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பிஸியாக இருக்கிறார். நிறைய காரியங்களும் பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார், பிசாசை ஓட்டுறார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நாள் தூங்கியிருப்பார் நினைக்கிறேன். தூங்கியிருப்பாரா கூட தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த ஏர்லி மார்னிங்கில் போயிட்டு என்ன செய்கிறாரு? பிதாவோடு கூட உறவு கொள்ளுகிறார், ஜெபிக்கிறார். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஓகே, பிதாவோடு கூட அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது. அதில் போல பிரியமானவர்கள், இன்றைக்கு நமக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிற இந்த உறவு ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது பிதா சொன்னதை மட்டும்தான் செஞ்சிருக்கிறார், சரிங்களா? அப்போ அவர் பிதாவோடு கூட சஞ்சரிப்பதற்கு காரணம் என்ன? அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஏன்னா பிதா தான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்போ அனுப்பும் பொழுது எல்லாவற்றையும் பிதாவோடு கூட பேசி கலந்துரையாடி ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து வருகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த பூமியில் இருக்கும் பொழுது பிதா சொன்ன காரியத்தை மட்டும் அவர் செஞ்சிருக்கிறாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயமாய் எதுவுமே செய்யல. பிதா என்னத்தை எதிர்பார்த்தாதோ, பிதா என்னத்தை சொன்னாரோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அப்ப யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து எதுவுமே சுயமாய் செய்யவும் இல்லை. இப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று
அறிவீர்கள் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போனா அவர் எதுவுமே சுயமாக செய்யலை, பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் உத்தரவின்படி, பிதாவை எதிர்பார்த்தாரோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 49 பார்க்கும் பொழுது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே அனுப்பின பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய சொற்படி நடக்கிறவராகவே காணப்பட்டார். He very obedient to his father. ஆமென். அப்போ பாருங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, John chapter 6 verse 38 பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ராஜ்யத்தை தனியாக கட்டி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்காகவே. அப்போ பாருங்க, பிதாவின் சித்தத்தை விட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு எவ்ரி டே, எவ்ரி டைம், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு நேரமும் பிதாவோடு சஞ்சரிக்கிற ஒரு உறவாக இருந்திருக்கிறது. அதனால தான் பாருங்க, பிதாவும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் செய்தது எல்லாம் பிதாவுடனே பிதாவின் ஆசையின்படி, சித்தத்தின்படி இயேசு செய்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் ஆசையின்படி, பிதாவின் ஏக்கத்தின்படியே அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய உறவு பாலம் அப்படி பலமாய் இருந்திருக்கிறது. ஒன்றாக செயல்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய உறவும் ஆண்டவருடைய உறவும் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் ஏதாவது நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரா? புரியுதுங்களா? பாருங்க, நம்ம ஜெபிக்கிற காரியம்லாம் இதுக்கு தேவைக்கு 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 தேவைக்குன்னு. ஆனால் பைபிள் கிளியராக சொல்லுது, உன் தேவை எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். நீ கேட்கறதுக்கு முன்னாகவே ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைகள்லாம் கேட்டு 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 கேட்டு. ஆனால் இங்கே பைபிள் கிளியராக சொல்லுது, ஜெபம் எதற்காக செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக, தேவனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தும்படியாக. பிதாவும் இயேசுவும் பேசுகிற உறவு தான் ஜெபமாக இருக்கிறது. பிதாவானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை செய்கிறாரோ, இயேசு கிறிஸ்து செய்கிறாரோ அதை செய்கிற காரியம் ஜெபமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. பிதாவாகிய குமாரனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுகிற காரியம்தான் ஜெபமாக காணப்படுகிறது. அதனால தான் நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை இன்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் பா பிதாவே அன்பான தேவா. அதனால தான் பாருங்க, இந்த ஜெபத்தில் கூட உங்களுடைய பிதாவை நோக்கி, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி என்று சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு உறவை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் எப்படி இயேசுவோடு பிதாவோடு இயேசு பிதாவோடு உறவாடினாரோ அதே கிருபையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இயேசு எப்படி பிதாவோடு உறவாடினாரோ அந்த ஒரு காரியத்தை இயேசு மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உறவு. இயேசு அதிகாலையில் எழுந்து பிதாவிடம் உறவாடி இருக்கிறார். இன்றைக்கு அப்படியேப்பட்ட ஒரு கான்செப்ட், அப்படியேப்பட்ட ஒரு காரியம் நமக்கு இருக்கிறதா? நான் எத்தனையோ தடவை பிரசங்கித்திருக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். அவர் தான் ரோல் மாடல். ஸோ இன்றைக்கு கிறிஸ்துவா இருக்கிற நாம் அந்த அதிகாலையில் அந்த 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ன செய்வோம்? கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே இயேசு மேல ஒரு அன்பு, ஆண்டவர் எனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், எனக்காக பாடுபட்டு இருக்கிறார், ஒரு அன்பு உறவு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சிருவோம்? உறவாடி விடுவோம். இன்னைக்கு யாருக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவோம்? நம்மளுக்கு பிடிச்சமானவங்ககிட்ட, நம்முடைய ரொம்ப சொந்தமானவங்க கிட்ட, அன்பானவங்ககிட்ட, காதலிக்கிறவங்க கிட்ட, நேசம் வச்சிருக்கிறவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். நேசத்தை உண்மையாக கொடுத்தவர், ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட நம்மளால நெருங்க முடியுதா? இந்த அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபிக்க முடிகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒவ்வொரு நேரமும் தனியா போயிட்டு பிதாவோடு கூட உறவாடுகிற உறவு எவ்வளவுதான் இருந்தாலும் அதிகாலையில எழுந்திரிச்சு இருட்டோடு இருட்டாக போய் என்ன செஞ்சிருக்காரு? ஜெபித்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உங்களிலும் என்னிலும் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, இயேசு பிதாவின் சித்தத்தின்படி நடந்து ஜெபித்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி இன்று நாம் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜெபத்தில் நம்ம பாடுவோம். இப்போ முதல்ல கூட நான் பாடினேன், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும் அப்படின்னு பண்ணோம். புரியுதுங்களா? அப்படி பாடிட்டு ஆண்டவர் அந்த நினைப்பை கொடுக்கும்போது எழுந்திரிச்சு ஜெபிக்காமல் இருக்கணுமா? இருக்க முடியுமா? எழுந்திரிச்சு ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. இருக்காமல் இருக்கக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இயேசு தான் நம்மளுக்கு ரோல் மாடல்னு சொன்னால் ஆண்டவர் கற்பித்த இந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆவியானவரை கொடுக்கிறேன், நீங்கள் போய் சகல ஜாதியையும் என்ன செய்யுங்க, சீஷர் ஆக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் நீங்கள் செஞ்சிருக்காரு. நம்மளுக்கு ஒரு கிரேட் கமிஷனை கொடுத்துருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவங்களா என்னன்னா தேவையை கேட்கறது. இந்த தேவையை யார் தான் கேட்கல? ஆண்டவரை அறியாதவர்கள் எல்லாரும் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் நடக்குது. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த கிரேட் கமிஷன் நீங்களும் நானும் செய்கிறோமா? உங்களுக்கு ஆவியானவரை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சகல ஜாதியும் போய் சீஷராக்குங்கள். நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்குரிய வாழ்க்கையில் நான் ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறவனா இருக்கிறேனா? இன்றைக்குரிய என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை ருசிக்கிறவனா இருக்கிறேனா? இப்போ அன்பை ருசிக்கிறவனா இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். எப்படி? ஆண்டவரை அறியாத பிள்ளைகள்கிட்ட தேவனுடைய அன்பை நான் வெளிப்படுத்தியிருப்பேன். ஆண்டவரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லி. எப்படி? கிராஸ் போடுறதுனால, சேர்ச்சுக்கு போகிறதுனால மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை லிவிங் ஸ்டைலை பார்க்கும்போது. புரியுதுங்களா? இயேசுவை பற்றி ஏதாவது நாம் ஆண்டவருடைய நல்ல காரியத்தை என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லியிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? உங்களை என்னையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக. யோவான் 14:15 அழகாக சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உண்மையாகவே நாம் ஆண்டவர் அன்பாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கற்பனை என்ன? ஆண்டவருடைய கற்பனை என்ன? நாம் போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கிற வேலை. பிஷப் புதுசாக கான்சென்ட்ரேட் பண்ணி ELCM வரும்போது சொன்னார், ஈச் ஒன் ஈச் இயர் சொன்னார். இப்போ அவர் ரிட்டையர் ஆக போகிறார் இன்னொரு மாதத்தில். புரியுதுங்களா? ஈச் ஒன் ஈச் இயர். இந்த காரியத்தை ஒவ்வொரு சபையாரும் செஞ்சுருந்தா சபை சபை பெருசாக இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு வருஷம் கொண்டுட்டு வந்திருந்தா, ஒரு 10 வருஷத்தில் ஒருத்தனை அவர் சொன்ன அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தா ஒருத்தன் ஒரு 10 பேரை கொண்டு வந்திருப்பான். நம்ம இப்போ உங்களால் எத்தனை பேர் திருச்சபைக்கு வந்திருப்பாங்க, இல்லை உங்களால் எத்தனை பேர் திருச்சபை விட்டு போயிருப்பாங்க, அது வேற கதை. சரியா? கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். நல்லா படிக்கிறவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நல்லா படிக்கிறவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய விசுவாசத்தில் கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. சும்மா ஜெபிச்சுட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு அப்பா கிட்ட வந்து ஒரு சொன்னாராம், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா அது வேணும், அப்பா இது வேணும்பா, இது செய்கிறேன்ப்பா, அது பண்ணுறேன்ப்பா, இது பண்ணுறேன்ப்பா, அதை முடிச்சிடறேன்ப்பா, அப்படியே சொல்லி பேசிட்டு ஒவ்வொரு நாளும் அதே சொல்லிக்கிட்டோம். அப்பா உங்களை மாதிரி முடியாதுப்பா, நீங்கள் தான்ப்பா பெஸ்ட்டு, இப்படியே பேசிக்கிட்டு அப்பா திருப்பி எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கிங்களேன். அப்பா எதுவும் சொல்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், என்ன நடக்கும்? அப்பாவை யோசிப்பார், இவனா கிறுக்க நான். இப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? லபன்னு கத்துறது. அப்படியே கத்தி முடிச்சுட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தாரு? அந்த காரியத்தை நீங்களும் நான் செய்கிறோமா? இப்போ அப்பா சொல்கிறாரு, ஐயா வீட்டில் கோழிலாம் வெட்டி வச்சாச்சு, குப்பையில் இருக்குது, அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்களோட வேலை என்னது? அந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்பா உங்களை மாதிரி முடியாதுப்பா, அப்பா உங்களை மாதிரி முடியாதுப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவங்கப்பா, அப்பா நீங்கள் பெஸ்ட்டுப்பா. அப்பா பார்க்குறாரு, எல்லாம் சரிதான்டா, முதல்ல குப்பையை எடுத்துனா செய், குப்பை தொட்டியில் போடு, அதை அப்படியே விட்டானா செய்கிறோம், நாரிடும்.
பிரியமானவர்கள் இப்படி தான் ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாமல், அப்பா நீங்கள் பெஸ்ட்டு, உங்களை மாதிரி முடியாது, உம்மை விட்டா வாழ முடியாதப்பான பாட்டு பாடுறது. ரே ஹலோ, நீங்கள் திருந்துங்க அப்படின்னு நம்மளை பார்த்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவரை உங்களுக்கு தெரிய வேண்டும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஏக்கம் என்ன, நம்மகிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்தால்தான் அது முழுமையான ஜெபமாக மாறும். எனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக பாடுபட்டிருக்கிறார், எனக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அது பெஸ்ட் ஜெபமாக மாறும். சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறது அவருடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது. எது? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் இருந்த அன்பு சில வேளைகளை பாருங்கள், ஆரம்ப காலத்தில் வரும்போது அப்படியே முட்டியை போட்டு திருச்சபையில் ஆண்டவர் எதுவும் நன்மை செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவோம், அப்படியே இறங்குவோம். நாளுக்கு நாள் நம்ம ப்ரொஃபஷனலாக மாறும்போது, ஒரு ப்ரொஃபஷனல் கிறிஸ்டியனாக மாறும்போது, ஒரு பெஸ்ட்டான ஆளாக மாறும்போது என்ன நடக்குது? கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சபையில் ஒரு மாதிரியா அப்படியே தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு ஒரு பயபக்தி இல்லாமல், அன்னாடும் ஜெபிக்காமல், கேட்டால் ஐம் வெரி பிஸி, எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. இயேசு பேர் சொல்லி ஜெபிக்கிற கூடாரங்கள், ஜெபிக்கிற இடங்கள். பிரியமானவர்களே, அங்கெல்லாம் நீங்கள் போய் கேட்குறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் எழுந்து நீங்கள் ஜெபிக்கணும். நான் எப்போது சொல்லுவேன், பசி யாருக்கு? உங்களுக்குன்னா நீங்கள் தானே செய்யணும், சாப்பிடணும். உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தானே செய்யணும், ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவன் இருதயத்தை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அதை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் சரியான ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எதற்கு அழைக்கப்பட்டோம்? நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டோம்? வாட் பர்பஸ் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் போகும்பொழுது நீங்கள் தான் இந்த பூமிக்கு உப்பு, நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து ஆண்டவருடைய தேவை என்னவென்று அறிந்து ஆண்டவர் எதற்காக உங்களை அனுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து நடக்கும் பொழுது உங்களுடைய தேவை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். ஆண்டவரே, நான் பேசணும், எப்படி நான் இதை செய்யணும், எப்படி நான் போகணும், எல்லாமே ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நடக்கும்போது நமக்கு எல்லாமே ஜெயமாக மாறும். ஆமென். நான் சிம்பிளாக சொல்கிறேன், கடைசியாக முடிக்கும் போது, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, போகும்போது அவங்க என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க? எல்லா பெனிஃபிட்டும் இன்றைக்கி இருக்குது. இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு குடும்பத்துக்கே கொடுக்குறாங்க, நிறைய நன்மைகள் போனஸ் போடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிறவனே நீ ஒரு வேலையை செய்யும் பொழுது உன்னை பாதுகாத்துக்கொள்ள உனக்கு நன்மை செய்கிறதுக்கு இவ்வளோ பேக்கேஜை கொடுக்கும் பொழுது உன்னை என்னை இந்த உலகத்தில் அழைச்சிருக்காரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? நன்மை செய்யாமல் இருப்பாரா? செய்வார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய இதயத்தை புரிந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நீ நானும் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்குற, இயேசு எதிர்பார்க்குற காரியத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நினைக்காதீங்க, ரொம்ப நீட்டாக ஜெபிச்சா ஆண்டவர் கேட்டுருவார். அப்படியே சபை ஆலயங்களில் போய் நின்றுக்கிட்டு எகிரி குதிச்சா ஜெபிச்சா ஆண்டவர் கேட்டுருவார். அந்நிய பாஷையில் அப்படியே பயங்கரமாக துதிச்சா பிசாசு கேட்காம ஆண்டவர் கேட்டுருவோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற இதயத்தின் ஏக்கம், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற ஒப்பு கொடுக்கிற அந்த ஏக்கம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், நம்முடைய தேவையை அறிகிறவர், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். கவலைப்படாதீங்க. உடம்புல இருக்கிற சீக்கு, நோய்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், வல்லமையை செய்வார். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ரோல் மாடல். இயேசு கிறிஸ்துவை ஜெபிச்சிருக்கிறார். உலகத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா?
வேலை இடத்துல எப்படி ஆண்டோட நன்மையை புரிந்து கொள்ளுகிறோம்? சில பேர் ஃபேஸ்புக்கில் ஒரு வசனத்தை போட்டுட்டா பயங்கரமாக ஊழியம் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். நோ, உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மையை தருகிறதா? உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதா? பிரியமானவர்களே, இயேசு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அவருடைய வேலையை செய்ய, அவருடைய பணியை செய்ய. நம்மை நாம ஒப்பு கொடுப்போம், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படிவோம். பிரியமானவர்களே, இந்த லென்த் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். இந்த MCO பீரியடில் வீட்டில் அமர்ந்து ஒவ்வொரு வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கீழ்ப்படிங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படியே சரண்டர் ஆகி அப்படியே பிதாவோடு கூட உருகி ஜெபித்தாரோ, அதிகாலை என்று பார்க்காம, நேரங்காலம் பார்க்காம, பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு உறவை நம்ம ஆண்டவரோடு கூட உறவாடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இருவழி உறவு. அவரும் பேசுகிறாரு, நம்மளும் பேசுகிறோம். நம்ம பேசுகிறோம், அவரும் பேசுகிறாரு. அவர் பேசியிருக்கிறார், வேதத்தில் சொல்லியிருக்கிறார் நிறைய காரியங்கள். அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த குவைட் டைம் ஏர்லி இந்த மார்னிங் அமர்ந்து கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கே பேசுங்க. ஆண்டவர் உங்கள் மனசில் பேசுவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நான் ருசிச்சிருக்கேன், ருசித்து கொண்டு இருக்கிறேன், நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் பெரியவர், நல்லவர். கண்களை மூடி ஜெபம் செய்யும். லெட் அஸ் ப்ரே. அன்பும் இரக்கமுள்ள பரம தகப்பனே, இதோ ராஜா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்முடைய சீஷர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்த இந்த காரியத்தை நாங்கள் இப்பொழுது தியானித்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக உம்மிடம் கர்த்தாய் உறவு கொண்டு உம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீரநடை போட எங்களை வழிநடத்துங்க சுவாமி. உம்முடைய சாட்சியை நாங்கள் என்றும் பறைசாற்றுவர்களாக நாங்கள் இருக்க எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.